Very good morning. Today topic 12th physics unit 3 exam sum 3.10 இங்க ரெண்டு 2 மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க x and y மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. இந்த x magnet அப்படி பாத்தீங்கன்னா susceptibility அப்படினா காந்த ஏற்பு திறன். இந்த காந்த ஏற்பு திறன் intensity of magnetism அப்ப m ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 500 am power -1 x magnet. அதே மாதிரி y magnet ஓட m ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா and 2000 am power -1. அடுத்து இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்னடைசிங் ஃபீல்ட் h ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1000 am power -1. இப்ப x மேக்னெட் y மேக்னெட் ரெண்டு மேக்னெட் இருக்கு. எந்த மேக்னெட் ஈஸியா மேக்னடைஸ் பண்ண முடியும், எந்த மேக்னெட் வந்து ஈஸியா மேக்னடைஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லி கேட்டுக்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது எந்த மேக்னெட்டுக்கு சசெப்டிபிலிட்டி வேல்யூ அதிகமா இருக்குதோ அந்த மேக்னெட் ஈஸியா மேக்னடைஸ் பண்ணலாம். இப்போ அது நாம வெரிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா பாருங்க. இப்போ x மேக்னெட் அப்ப psi m x m modulus h modulus m ஓட வேல்யூ ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் 500 am power -1 h ஓட வேல்யூ 1000 am power -1. இந்த யூனிட் கேன்சல் பண்ணிருங்க, இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிருங்க. 5 by 10 5 2 into 5 கேன்சல் பண்ணினா 1 by 2 0.5. அப்ப psi m னா magnetic susceptibility. அப்ப magnetic susceptibility வேல்யூ 0.5 x க்கு and y கண்டுபிடிச்சலாம். y magnetic கண்டுபிடிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா y m by h. m ஓட வேல்யூ 1000 சார் 2000 am power -1. h ஓட வேல்யூ 1000 am power -1. இது கேன்சல் ஆச்சுனா 2. அப்ப y மேக்னெட்டிஸ் ஓட வேல்யூ 2a. அப்ப இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ வந்து y. அப்ப y magnet easily magnetized. The answer. Thank you.